ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சிம்பிள் அண்ட் குயிக்காக மாங்காய் துவையல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த துவையல் செய்ய ஒரு கிளி மூக்கு மாங்காய் எடுத்திருக்கேன். அதில் இந்த ஒரு பீஸை மட்டும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு போதும் நம்ம துவையல் செய்யறதுக்கு. இதை தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது கூட ஒரு சின்ன பீஸ் பெருங்காயம், 3 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய், 3 வத்தல் மிளகாய், ஒரு பச்சை மிளகாய் இதெல்லாம் எடுத்திருக்கேன். இப்போ பேன் சூடு பண்ணி அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்து, 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சப்புறம் இதை லேசாக வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் வத்தல் மிளகாய் சேர்த்துக்கலாம். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் எடுத்துக்கோங்க. நான் 2 மிளகாய் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறதுனால 3 வத்தல் மிளகாய், ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். முழுசாகவே நீங்கள் பச்சை மிளகாயோ இல்லை வத்தல் மிளகாயோ கூட யூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம் அந்த துவையில். இதில் எடுத்து வச்சுருக்க அந்த கட்டி பெருங்காயமும் சேர்த்து அது பொரியிற வரலையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து துருவின தேங்காயை சேர்த்துக்கலாம். இப்போ மாங்காய் ஒரு பங்கு எடுக்கிறீங்கன்னா அதில் 1/3 பங்கு அளவு தேங்காய் இருந்துச்சுன்னா போதும். தேங்காய் சேர்த்துட்டு அதை 1 நிமிஷம் வரலையும் வதக்கி விட்டால் போதும். ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மாங்காயை நம்ம வதக்க போகிறதில்ல. மாங்காயை டைரெக்டாக மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அது கூட பெருங்காயம் அப்புறம் மிளகாயெல்லாம் ஃபஸ்ட்டு சேர்த்து அரைச்சிடலாம். பெருங்காயம் தூள் பெருங்காயமாக சேர்க்குறதா இருந்தால் தேங்காய் சேர்த்து கடைசியாக வதக்கினப்புறம் தூள் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் கட்டி பெருங்காயம் சேர்த்ததுனால முன்னாடியே சேர்த்து அரைச்சிக்கிறேன். இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சேர்த்துட்டு ஃபைனலாக இந்த பருப்பு, தேங்காய் இதெல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கக்கூடாது. இந்த மாங்காயில் இருக்க தண்ணியே போதும். தண்ணி எதுவும் சேர்த்து அரைக்க தேவையில்லை. கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சா சூப்பராக இருக்கும் துவையல் கன்சிஸ்டன்சி. இப்போ ஃபைனலாக இந்த துவையலை தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிக்கலாம். இந்த துவையல் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பூண்டு, வெங்காயம், இஞ்சி இதெல்லாம் எதுவுமே உரிக்க தேவையில்ல. 10 நிமிஷத்தில் நம்ம மாங்காயை க்ளீன் பண்ணி துவையலும் அரைச்சி முடிச்சிடலாம். ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ரெசிபி. இந்த சீசன் முடியறதுக்கு முன்னாடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ.